அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் கல்நேவ நகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் மயங்கி விழுந்த நபர் ஒருவர் கல்நேவ அரசு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் சுமார் 5 அடி உயரமுடைய குறுகிய தலைமயிர் மற்றும் முகம் முழுவதும் லேசான தாடியுடன் இருப்பதாகவும் அவர் நீலம், கருப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் காற்றட்டை மற்றும் சட்டை அணிந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கல்நேவ நகரத்தில் உள்ள பேருந்து நிலையத்தில் நபரொருவர் உடல் சரியில்லாமல் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் 1990 என்ற ஆம்புலன்ஸ் சேவையூடாக கல்நேவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே அவர் உயிரிழந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 3 படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு குடத்தனை பகுதியில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது விபத்தில் காயமடைந்த 3 மந்தியை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரம் விகாரக்கல் மில்லக்குளம் பிரதேசத்தில் காட்டு யானை தாக்கி மாமியார் உயிரிழந்ததுடன் மருமகள் காயமடைந்துள்ளதாக எல்லையாபத்துவ போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 91 வயதுடையவர் ஆவார். வீட்டின் முன்பாக உள்ள பூமரத்தில் பூக்கள் பறித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மாமியாரின் சத்தத்தை கேட்டு வீட்டிற்குள் வெளியே சென்று பார்த்த மருமகளையும் காட்டு யானை பலமாக தாக்கியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காட்டு யானை தாக்குதலில் காயமடைந்த மருமகள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வருகை அல்லது சுற்றுலா நோக்கங்களுக்காக இலங்கைக்கு வருகின்ற மாலைத்தீவு நாட்டினர் 90 நாள் வருகை விசாவிற்கு தகுதியுடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலைத்தீவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளது. உயர்ஸ்தானிகர் ஆலயம் வெளியிட்ட அறிவிப்பின்படி மாலைத்தீவு குடிமக்கள் வருகைக்கு முன்னர் மின்னணு பயண அங்கீகாரத்திற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. இந்த விசா விலக்கு சுமூகமான பயணத்தை எளிதாக்கும் மற்றும் 2 நாடுகளுக்கும் இடையிலான மக்களிடையேயான உறவுகளை பலப்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. டிட்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டை விரைவாக மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதுடன் காடுகளை மீண்டும் வளர்க்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் குறித்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். நிர்மாணம் மற்றும் நிலப்பயன்பாடு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பற்ற தனித்தனியான செயற்பாடு டிட்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டினை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளது என்றும் மத்திய மலைநாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. சீன இலங்கை விவசாய உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் நாட்டின் விவசாய துறையிலும் அது சார்ந்த சுற்றுச்சூழல் ரீதியாகவும் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவின் தலைமையில் நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சீனாவும் இலங்கையும் இணைந்து முன்னெடுக்கும் வேலை திட்டமாக நாட்டின் விவசாய துறையில் உள்ள பிரச்சினைகளை தீர்த்து உற்பத்தி திறனை அதிகரிப்பது குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நாடு தழுவிய ரீதியில் இன்று வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 48 மணி நேர அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு என்பது தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை அரசு நிறைவேற்றவில்லை என்பதாலேயே முன்னெடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்ற பாரிய ஊழல் மற்றும் மோசடிகள் குறித்து விசாரிப்பதற்கென்று நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகளையும் தகவல்களையும் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இதன்படி முறைப்பாடுகளை பெயர், முகவரி, தொலைபேசி இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் ஆகியன குறிப்பிட்டு அனுப்ப முடியும். 0112301735 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை மேற்கொள்ளவும் முடியும். இலங்கைக்கு 100 நவீன சொகுசு மின்சார பேருந்துகளை விரைவாக வழங்குவதற்கு சீனா நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கைக்கான சீன தூதுவர் கி சென்காங் தெரிவித்துள்ளார். மல்வத்து பீடத்தின் மகாநாயக தேரர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக தேரர் வராகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் ஆகியோரை நேற்று சந்தித்து ஆசி பெற்ற போதே சீன தூதுவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இரணிமடு குளத்தின் கீழ் செயற்பட்டு வரும் கமக்கார அமைப்புகளின் சம்மேளனமானது கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரைக்கான கடந்த 12 ஆண்டுகளாக பெரும்போக்கம் மற்றும் சிறுபோக்கத்தில் விவசாயிகளிடமிருந்து அறவிடப்பட்ட பல கோடி ரூபாய் நிதியினை முறைகேடாக பயன்படுத்திக் கொள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிதி முறைகேடுகளுக்கு பின்னர் மாவட்டத்தில் உயர் பதவி நிலை அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் உடந்தையாக இருந்துள்ளனர். திருகோணமலை கோமரங்கடவல அடம்பன பகுதியில் பாடசாலை செல்லும் மாணவர்களுக்கு கசிப்பு கருத்து கொடுத்ததாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 8ஆம் தரத்தில் கல்வி பயின்று வருகின்ற மாணவர்களுக்கு கசிப்பு கருத்து கொடுத்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் கோமரங்கடவல போலீசார் தெரிவித்துள்ளனர். அகங்கம பெலச பகுதியில் கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்ட இடத்தில் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் 3 பேர் மண்ணில் சிக்கொண்டுள்ளனர். இவ்வாறு புதைந்த மூவரையும் மீட்கும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 4 பிக்குகள் உள்ளிட்டோரை விளக்கமறியலில் வைப்பதற்கு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை வலுவற்றதாக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான கட்டளை எதிர்வருகின்ற 30ஆம் தேதிக்கு அறிவிக்கப்படும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. வடமாகாணம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று முதல் வியாழக்கிழமை முதல் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வரையில் கனமான மழை வாய்ப்பு காணப்படுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுது பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பேராசிரியர் தெரிவித்த அறிக்கையில் வங்காள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்கின்றது. இதன் காரணமாக நாளை வியாழக்கிழமை முதல் எதிர்வருகின்ற 27ஆம் தேதி வரையில் வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரையில் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி நோக்கி பயணித்த வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து குடமுருட்டி பாலத்தில் மோதி குடை சாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்றைய தினம் காலை 9:30 மணியளவில் பரந்தன் பூநகரி வீதியில் இடம்பெற்றுள்ளது. விபத்துக்குள்ளான குறித்த வாகனத்தில் பயணித்த 3 காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸ் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.